அம்புஜாடி மூணு பேரும் பாக்குறதுக்கு சொப்பன சுந்தரி மாதிரி இருக்கும். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமனமா எங்கேயும் வந்துரும். சின்சான் முதல்ல உன் லிப்ஸ்டிக் அழி. என்னமோ சிக்னல் மாதிரி பெருசா இருக்கு. எக்ஸ்ட்ரா அழகை ஏத்திட்டேன்னு உனக்கு போறாம. அழகுன்னு ஒன்று இருந்தா தானே எக்ஸ்ட்ராவை ஏத்திக்கிறதுக்கு. வரக்கூடாது. அந்த டி-ஷர்ட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். இல்ல அப்பா, இவ்வளவு நேரம் 10 லட்சம் சொன்னீங்களே, என்ன மேட்டர்? நீ எதை பத்தி பேசுற ஷின்சான்? 10 லட்சம் ரூபாயில எத்தனை ஜீரோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் 10 லட்சம் சொன்னீங்க? அது ஆபீஸ் கணக்கை ஏதாவது சும்மா உளறிருப்பேன், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது? நிஜமா தெரியாது. ரைட், விடுங்க, நான் அம்மாட்டே கேட்டுக்கிறேன். டேய் நில்லு வேண்டாம். நான் வேணா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன், அம்மா கிட்ட சொல்லிடாத. முடியாது. சரி 2 வாங்கி தரேன். அந்த இத்து போன டி-ஷர்ட்டுக்கு 10 லட்சம் ஜாஸ்தி இல்ல? ப்ளீஸ் ஓபன் தி பாக்ஸ், ஐ சே. கிடைச்சிருச்சு. என்னது இது? சின்னதா இருக்கு. இதேதான் அம்மா தையல் மிஷின் வாங்குனாங்கல்ல, அப்ப அழகா தச்சு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்லப்பா. கசாம இப்படி முரட்டத்தனமா விளையாடுற. யார் மேல அது பற்றும் நான் சொன்ன கேட்டியா? நீ பால் அடிச்சிட்டு என்ன மாட்டி விட்டியா ஷின்சான்? ஓஹோ, நான் தான் அடிச்சனா மேடம், பசங்க எல்லாம் சொல்றாங்க. அதனால என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஆண்டி ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம்? யாரை பார்த்து நீங்க எல்லாம் ஆண்டின்னு சொல்றீங்க? நீ ஆண்டின்னு கூப்பிடுறதா உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஆனா அவங்க பாக்குறதுக்கு பாட்டி மாதிரி இருக்காங்க. ஆண்டின்னு கூப்பிட்டா தப்புன்றாங்க. ஆமா மேடம், இப்போ உங்களுக்கு வயசு என்ன? லேடிஸ் கிட்ட வயசு கேட்க கூடாதுன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? சரி, என் வயசு என்ன இருக்குன்னு நீயே சொல்லு. என்ன ஒரு 90 100 வயசு இருக்குமா? அது உன் பாட்டிக்கு வேணா இருக்கும். எனக்கு ஒண்ணு இன்னும் அவ்வளவு வயசு ஆகல, புரிஞ்சுதா? உண்மையை தைரியமா ஒத்துக்கணும் ஆண்டி. கேப்சிகம் பிடிக்குமாக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தம்பி. கேரட் பிடிக்குமாக்கா? கேரட் தானே, அது நான் நிறைய சாப்பிடுவேன். அக்கா, ஏன் அதை கேட்ட? எங்க வீட்ல போன மாசம் வாங்கின கேப்சிகம் கேரட்ல மீந்து போச்சு. அப்பா, உங்களுக்கு தடவை மாதிரி எனக்கு அந்த நொறையா சோப்பு வேணும்ப்பா. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் சாதாரணமான சோப்பு இல்ல. அப்படியா? ஏன்க்கா, அது என்ன ஸ்பெஷல் சாதாவா? இப்ப சொன்னா உனக்கு அது புரியாது. உங்க அப்பா மாதிரி நீ பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு அதெல்லாம் புரியும். 5ல புரியாதது 50ல புரியுமா? சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? என் கதையை விடுங்க. அவன் உங்க தலையில என்ன ஏகப்பட்ட கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க. டாக்டர், காலையில டெம்பரேச்சர் 101 டிகிரி இருந்துச்சு. சரி, இவனுக்கு ஜலதோஷம் இருக்கா மேடம்? உங்களுக்கு தான் ஜலதோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் உருமுறீங்களே. சரி தம்பி, உன் சட்டையை கொஞ்சம் கழட்டு. சட்டையை கேட்டதா? எனக்கு சட்டையை கேட்டா குளிரும் டாக்டர். குளிர்னா பரவாயில்ல, டாக்டர் சொல்றாரு, உடனே கழட்ட வேண்டியதானே. காதுல இயர்போனை மாட்டிட்டு நல்ல கண்ணை மூட்டு பாட்டு கேக்குறீங்களா டாக்டர்? என்ன எழுதுறீங்க டாக்டர்? மெடிக்கல் ஷீட். நீங்களும் உங்க கர்ப்பமூச்சி எஞ்சி ஓடுற மாதிரியே இருக்கு உங்க கையெழுத்து. அவசியம் இல்ல. நீங்க பேசாம எங்க ஸ்கூலுக்கு வாங்க. 4 லைன் நோட் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த பையன் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. ஆனாலும் ஏதாவது நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் சொல்றத கேளுங்க. சொல்லிட்டு காசு கேட்க போறாருமா? கண்டிப்பா கேட்பாரு ஷின்சான், மருந்தெல்லாம் தரணும்ல. என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படிப்பட்ட பையனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஏமா, இவர்கிட்ட நீங்க சாப்பாடு தான் போறேன்னு சொல்லிட்டீங்களா? இவ்வளவு கடுப்பா வராது. உடனடியா எனக்கு பிபி செக் பண்ணு. சரி டாக்டர், நாங்க கிளம்புறோம். நல்ல டாக்டரா பாருங்க டாக்டர். அவன் ஜுரத்துக்குன்னு வந்தா அவனை பார்த்ததுல எனக்கே ஜுரம் வந்துருச்சு. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.